எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இனிய மாலை வணக்கம். என்னடா அண்ணன் திடீர்னு வந்திருக்காரு, எதுவும் அறிவிப்பு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு சில சுவாரஸ்யமான தகவல்களோட நான் உங்கள சந்திக்கிறேன். ஆக்சுவலா ரிசல்ட் எப்ப அப்படிங்கிறது உச்சக்கட்ட எதிர்பார்ப்பா இருந்துட்டுருக்கு எல்லாத்துக்குமே. உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி. நம்மளால வி கேன் கெஸ். நான் ஆல்ரெடி சொன்னேன். நம்ம கெஸ் பண்ண முடியும். பட் வந்து கன்ஃபார்மாக நம்மளால சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொன்னேன். அது இன்னும் போயிட்டே இருக்கு. ஓகே. இன்னைக்கு நம்ம எ ஒரு ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்கள வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணணும் அப்புட்ன்னா, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க அவங்க குடுத்துருக்காங்க இமெயில் recruitment.mhc@government.in அப்படின்னு. இந்த மெயிலுக்கு நம்ம மெயில் பண்ணோம் அப்படின்னா, ஒருவேளை பின் நாட்களில் நீங்க இது சம்மந்தமாவது மெயில் பண்ணீங்க அப்படின்னா, அது வந்து இட் வில் பி ரெக்கார்டட். ஐ திங்க் ஸோ. அதனால அந்த நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் செல்லோட கான்டாக்ட் டீட்டெயில் மெயில் ஆக்சுவலா வந்து இப்போ ஒரு சர்டிஃபிகேட் நீங்க அப்லோட் பண்ணல அப்படின்னா, அவங்க பின்னால நீங்க அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த பர்ட்டிகுலர் மெயிலுக்கு தான் வந்து அப்லோட் பண்ணணும். இந்த தகவல வந்து இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஆக்சுவலா அறிவிப்புகள் விட்டுட்டே தான் இருக்காங்க. 23 இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லா அசிஸ்டன்ட்க்கான ஒரு லிஸ்ட்டும், அதுக்கப்புறம் அந்த அ அப்பாயின்ட்மென்ட் ஃபார் ரிசர்ச் லா அசிஸ்டன்ட் இந்த மாதிரி அறிவிப்புகள் அவங்க வெளியிட்டு தான் இருக்காங்க. இதில வந்து உங்களுக்கு நான் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா அவங்க வந்து ஆக்டிவ்ல தான் இருக்கு. அவங்க எந்நேரமும் அறிவிப்பு வெளியிடலாம். இந்த தடவ வந்து இன்னும் நமக்கு ஏன் ரிசல்ட் வரல அப்படிங்கிறதுக்கு, சார் உங்களோட மைண்ட்ல இல்ல நீங்க ஏதாவது திங்க் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்தில எல்லாமே இருக்கு. எல்லாமே என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜூனியர் பெயிலிஃப், சீனியர் பெயிலிஃப் எக்ஸாமினர் எக்ஸாம் ஒரு புறம், டிரைவர் எக்ஸாம் ஒரு புறம், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எக்ஸாம் ஒரு புறம், வாட்ச்மேனு, மசால்ச்சி இந்தரோட லிஸ்ட்டு ஒரு புறம். ஆக்சுவலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில ஒரு வேளையில இப்போ லாஸ்ட் டைம் வந்து எப்படி பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டு, வாட்ச்மேன், மசால்ச்சி, சானிட்டரி ஒர்க்கர் இந்த மாரி லிஸ்ட் இருந்துச்சு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்ல எடுத்த நேம் வந்து வாட்ச்மேன் அதர்ஸ் லிஸ்ட்ல வந்து வராது. ஃபைனல் லிஸ்ட்ல. அப்படி இருக்கும்போது, இவங்க ஃபில்டர் பண்ணிடுறாங்க. இப்ப வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு போஸ்ட் இப்ப நீங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எல்லாத்துலயுமே நல்ல மார்க்கு. வாட்ச்மேன் மசால்ச்சிலயும் நல்ல மார்க், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் நல்ல மார்க்கு. அப்படின்னா, நம்மள்ட்ட வந்து கேட்பாங்க சஜஷன் நீங்க எது போறீங்கன்னு நம்ம இத எடுத்துக்கலாம் அப்படின்னு ஐடியால நீங்க இருக்க வேண்டாம். யாரு கூட மார்க்கோ அவங்களுக்கு அவங்களே செப்பரேட் பண்ணிருவாங்க. நீ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நீ வாட்ச்மேன் அப்படின்னு. நீ சானிட்டரி ஒர்க்கர் அப்படின்னு அவங்களே செப்பரேட் பண்ணிருவாங்க அக்கார்டிங் டூ மார்க். ஸோ, அதன் அடிப்படையில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப் ஒருத்தர் அப்ளை பண்ணியிருக்கலாம். அவரே லைசென்ஸ் வச்சிருந்திருக்கலாம். ஸோ, அவர் டிரைவருக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். இல்ல அவரே ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ, 3லயும் ஒருத்தர் செலக்ட் ஆயிருந்தா, அத என்ன பண்ணுவாங்க, செக்ரிகேட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு இதில மட்டும் அவர் வர்ற மாரி இருக்கும். அதனால இந்த லேட் இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னோட தாட். லாஸ்ட் டைம் இப்படி நடந்ததுனால. ஸோ, அதனால கூட இருக்கலாம். எனிவே ரிசல்ட் வந்தே தீரும். அது என்னைக்கு வருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ 2 சுவாரஸ்யமான விஷயங்கள் தான். ஒண்ணு ரெக்ரூட்மெண்ட் செல்லுக்கு நீங்க மெயில் பண்றதுன்னா, அந்த பர்ட்டிகுலர் மெயிலுக்கு தான் வந்து பண்ணணும். ஒரு சர்டிஃபிகேட் ஏதாவது விட்டு போன சர்டிஃபிகேட் அப்லோட் பண்றதுன்னா, அவங்க கேட்கும்போது அந்த மெயில்ல தான் நீங்க அப்லோட் பண்ணணும். அவங்களே அதுக்கான இன்டிமேஷன் குடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் வந்து ரெக்ரூட்மெண்ட் செல் ஆக்டிவ்ல தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு நமக்கு டெய்லி அப்டேட் வந்துட்டே இருக்கு. ஸோ, இந்நேரமும் நமக்கு அறிவிப்பு வரலாம். ஒருவேளை அந்த டிலே வந்து இதுக்காக கூட இருக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன். ஓகே வியூவர்ஸ், பாய். தேங்க் யூ.